பாருங்க. கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம்ங்கிற ஊர்ல இந்த +1 மாணவர்கள் 15 பேரு +2 மாணவன அடிச்சு அவன் கோமா ஸ்டேஜுக்கு போய் இப்ப இறந்தே போயிட்டான். மூளைச்சாவு அடைந்ததுன்னு சொல்லி இறந்தே போயிட்டான். அந்த அந்த +2 வரைக்கும் படிக்க வச்சு அவன ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு நெனச்சு பாருங்க. அ இப்ப இருக்கிற மாணவர்கள், மாணவர்கள் மாதிரியா இருக்காங்க அல்லது பசங்க மாரி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கு மேல பிறந்த எல்லா பையன்களும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வந்து சகிப்புத்தன்மை சுத்தமா கிடையாதுங்க. அன்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட கிடையாது. நெறைய தற்கொலைகள், நெறைய இந்த மாதிரி கொலை நிகழ்ச்சிகள், அ கஞ்சா, போதை இந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரை காரணம் சொல்றதுன்னு தெரியல. பேரண்ட்ஸ் காரணமா? அல்லது டீச்சர்ஸ் காரணமா? இல்ல சக நண்பர்கள் காரணமா? அப்படிங்கிறதே ஒரே குழப்பமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இளைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டில் பூச்சி மாதிரி எல்லா இடத்துக்கும் எங்கெங்கேயோ போய் சீரழிஞ்சு போறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும் அந்த பையன் இறந்தது. அ அந்த பையன போட்டு அடிதடியில ஒரு சின்ன தகராறு மேல வந்து இடிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக, அவன எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சு, அடிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு மனிதாபிமானமே கிடையாதுங்க. ஒரு ஒரு உயிர அடிக்கிறோம், ஒரு உடம்ப அடிக்கிறோங்கிற எண்ணமே கிடையாது. என்னமோ ஒரு ம ஒரு மரக்கட்டை அடிக்கிற மாதிரி நெனச்சுக்கிறாங்க. இது எங்கேருந்து இந்த மாதிரி வந்தது? இதுக்கு வந்து ஒரு சினிமாவும் காரணம். சினிமாவுல எல்லாம் இப்போ ரவுடிகளத்தான் ஹீரோ மாதிரி காட்டுறாங்க. நல்லா அடிக்கிறாங்க. நல்லா என்ன மாதிரியெல்லாம் அடிக்கணுமோ, அந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க. அந்த மாரி அடிச்சு, அந்த காட்சியெல்லாம் பார்க்குறாங்க. 2வது வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து கட்டுப்பாடு பண்ணணும். அவங்க கட்டுப்பாடு பண்றதே கிடையாது. நெறைய செல்லம் குடுக்குறாங்க. இல்லைன்னா வாத்தியார்கிட்ட நீங்க டீச்சர்ஸ் கிட்ட குடுங்க. இல்லன்னு நீங்க கட்டுப்பாடு பண்ணணும். டீச்சர்ஸ் அடிச்சா உடனே சண்டைக்கு போயிர்றாங்க. எதுக்கு எங்க குழந்தைய அடிக்கிறீங்க? அந்த மாதிரி. லேசா காத புடிச்சு திருகுனா